அரும்பாடுபட்டு தமிழ் வளர்த்த திரு உவே சாமிநாத ஐயரை போற்றி இப்பொழுது பரிபாடல் என்னும் சங்க நூலின் 3ஆம் பாடலில் உள்ள விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். மூவேழுலகமும் உலகினுள் மன்பதும் மாயோய் நின்வயிர் பரந்தவை உரைத்தோம். மாயா வாய்மொழி உரைதர வளர்ந்து வாய்மொழியோடை மலர்ந்த தாமரை பூவினுட் பிறந்தோனும் தாதையும் நீ என மொழியுமால் அந்தணர் அருமறை. மூவேழ் உலகமும் உலகினுள் மன்பதும், இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர், இவை அனைத்தும் திருமாலிடமிருந்து மாயோய் நின் வயிர் பரந்தவை இறைத்தேம். திருமாலிடத்திலிருந்து எல்லாம் விஸ்தாரமடைந்தவை என்று இங்க சொல்லப்படுகிறது. திருமாலிடமிருந்து இவ்வத்தனையும் வெளிப்பட்டவை, விஸ்தாரம் அடைந்தவை என்பதை எப்படி சொல்லுகிறேன் என்றால், மாயா வாய்மொழி உரைதர வளர்ந்து, மாயா வாய்மொழி அவ்வாறு கூறுகிறது. மாயா வாய்மொழி, வாய்மொழி என்பது வேதம். ஏனெனில் புஸ்தகம் இல்லாமல், எழுதப்படாமல் வாயால் கற்பிக்கப்படுவதால் வாய்மொழி என்று பெயர். எழுதப்படாமல் கற்பிக்கப்படுவதாலேயே அது அழிவற்றது என்றும் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அதை பின்பு பார்ப்போம். ஆனால் அதற்கு அடைமொழி இங்க என்ன என்றால், வாய்மொழிக்கு மாயா வாய்மொழி, அழிவற்ற வேதம். மாயா வாய்மொழி என்றால் அழியா வாய்மொழி என்று பொருள். அழிவற்ற வேதம்ங்கிறது ஒரு காரணம். அந்த வேதத்தை வாழையடி வாழையாக இன்று வரை பெரியோர்கள், சான்றோர்கள் காப்பாற்றி வருகிறார்கள் என்கிறதுனாலும் அதோட நின்றுதார். இதனாலதான் அது மாயா வாய்மொழி என்கிறது மீமாம்சகர்களின் கூற்று. பரம்பரையாக, வாழையடி வாழையாக, சொல் மாறாமல், ஸ்வரம் மாறாமல் கற்று கற்பித்து அத்தியனம் அத்தியாபனம் செய்வித்து காப்பாற்றி வருவதால் அழியாதது வேதம் என்கிறது மீமாம்சகர்களின் கூற்று. வேதாந்திகளோ அதற்கும் மேல் சென்று இந்த ஜகத்தின் ஆதாரமான என்ன ஒரு சக்தி உண்டோ அந்த சக்தி வேத சப்தங்களால் ஆனவை என்கிறதை கூறுகின்றனர். ஆதலால் எப்பொழுதுமே வேதம் என்கிறது நிலைப்படுகிறது. வேதம் நித்தியம். வேதம் நித்தியம் என்பது வேதத்திலேயே உள்ள விஷயம். வாசா விரூப நித்யா, அனாதிகாலமாக உள்ளது வேதம். வேதம் எப்பொழுதும் பரந்த ஆகாசத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ரிச்சோ அக்ஷரே பரமே வியோமன் என்றெல்லாம் வேதங்களிலும் வருகிறது, புராணங்களிலும் வருகிறது, மற்ற சாஸ்திரங்களிலும் வரக்கூடிய விஷயம்தான். ஆதலால் அழியாத வேதம், மாயா வாய்மொழி. வேதம் அழியாது. அடுத்த விஷயம்தான் நமக்கு மிகவும் சிறப்பான விஷயம். வாய்மொழி ஓடை மலர்ந்த தாமரை பூவினுட் பிறந்தோனும். இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாடி என்ன ஒரு சக்தி இருந்ததோ, எனர்ஜி இருந்ததோ, அந்த எனர்ஜிய சிம்பாலிக்கா குறியீட்டின் மூலமாக வேதம்
நீர் என்று சொல்லும். முந்தைய பிரபஞ்சம் ஓய்ந்த பிறகு மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிப்பதற்கு முன்பு இருந்த எனர்ஜி, அதை குறியீடு, அதற்கு குறியீடு நீர் என்பதுதான். அம்பஸ்ததாசீத் என்றெல்லாம் சொல்லுகிறது இல்லையா? அடிப்படையாக இருந்த ஜலம், ஆதாரமாக இருந்த நீர். நைமித்திக பிரளயம் என்று ஒன்று சொல்லுவார்கள். அதில் எல்லாம் நீரில் அடங்கும், அது வேற விஷயம். மகா பிரளயத்தில் நீரும் கிடையாது, பஞ்சபூதங்களும் அடங்கிய நிலை. அந்நிலையில் எவ்வாறு இருந்தது என்றால், எல்லாத்துக்கும் ஆதாரமான சக்தி ஒன்றே இருந்தது. அதைத்தான் பிரகிருதி என்பார்கள், அவ்யக்தம் என்பார்கள், பிரதானம் என்பார்கள். அதையும் ஒரு குறியீடு, அதற்கும் ஒரு குறியீடாக நீர் என்றே வைத்திருக்கிறார்கள். காரணம், நைமித்திக பிரளயத்தில் நீர் மட்டுமே மிஞ்சுவதால் இந்த நைமித்திக பிரளயத்தில் மிஞ்சக்கூடிய நீர் மகா பிரளயத்தில் எல்லாம் ஓய்ந்து கிடக்கும் அந்த ஒரு பிரகிருதிக்கு குறியீடாக ஆகிறது. ஆதலால் இது நீர், இது ஓடை. ஓடை என்று இங்க வருவது வேத ரீதியாக பார்த்தால் பிரபஞ்சமே ஓய்ந்திருக்கும் பொழுது விச்சப்படும் சக்திதான். அந்த ஓடையை பற்றி சொல்லும் பொழுது உள்ள வார்த்தை, அந்த ஓடையிலிருந்து மலர்ந்தது தாமரை. அந்த தாமரையில் தோன்றியவர் பிரம்மதேவன், ஹிரண்யகர்ப்பன். ஹிரண்யகர்ப்பன் என்றால் என்ன, அவர் அமர்ந்திருக்கும் தாமரை என்றால் என்ன என்கிறதை பற்றி இங்கு அடியேன் கூறப்போவது இல்லை. அது நம் விஷயம் இல்லை. இங்க நம்முடைய போக்கஸ் எங்க இருக்கணும் என்றால், அந்த ஓடை, பிரபஞ்சம் முழுவதும் தோன்றுவதற்கு முன்பு இருந்த ஓடை, அது பிரைமார்டியல் எனர்ஜி, அது அடிப்படையான சக்தி. அந்த சக்தியில் இருந்துதான் இன்று சம்சாரத்தில் உள்ள அத்தனை நாம ரூபங்களும் வெளிப்பட்டன. அந்த ஓடையை பற்றி சொல்லும் பொழுது அருமையாக பரிபாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. வாய்மொழி ஓடை. அந்த ஓடையை வெறும் ஓடை என்று கூறாமல் வாய்மொழியோடை என்று கூறுகிறது. வாய்மொழி என்பது வேதம். முன்பு வந்ததல்லவா மாயா வாய்மொழி, அதே வாய்மொழி தான் இதுவும். அழியா வாய்மொழி. வாய்மொழி அழியாது, வேதம் அழியாது. வேதம் அழியாது என்று ஏன் உள்ளது? வாழையடி வாழையாக அதை சான்றோர்கள் அத்தியனம் செய்து கற்று கற்பித்து காப்பாற்றி வருவதால் அது அழியாதது என்று ஒரு பொருளும் இருக்க, அதற்கு மேல் மற்றொரு விஷயம், அண்ட சராசரமும் எல்லாம் ஓய்ந்த நிலையில் என்ன ஒரு சக்தி இருக்கிறதோ, என்ன ஒரு அவ்யக்த பிரகிருதி இருக்கிறதோ, அதில் பருகும், அதில் பெருகும் சக்தியானது வேதமயமாக இருக்கிறது. வேத சப்தங்களே அப்படி இருக்கின்றன என்கிற விஷயம்தான் இங்கு வாய்மொழி ஓடை என்று கூறப்படுகிறது. ஹிரண்யகர்ப்பன் அல்லது பிரம்மதேவன் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவருக்கும் பிறப்பு உண்டு என்கிறது வேதத்திலேயே உள்ள விஷயம்தான். அது ஆபோகயத் பிருகதீர் விஸ்வமாயன் கர்ப்பம் ததானா ஜனயந்தீஹி அக்னிம் ததோ தேவானாம் சமவர்த்ததாசு ரேகா கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம. 10வது மண்டலம் ருக்வேதம், 121வது சூக்தம், 7வது மந்திரம். இது ஹிரண்யகர்ப்பனுடைய பிறப்பை காட்டவல்ல மந்திரம். தேவர்கள் எல்லாருக்கும் முக்கிய பிராணனாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன் சொன்னேன். அவர் யாரு, அவர் தத்துவம் என்ன என்கிறத இங்க விளக்கப் போவது இல்லை, நம் விஷயம் இல்லை இங்க. அப்படிப்பட்ட இந்த நான்முகன், இந்த பிரம்மதேவன் பிறந்தார். அவர் எங்கிருந்து பிறந்தார்னு சொல்லும் பொழுது நீரிலிருந்து பிறந்தார். நீர்,
மறுபடியும் இப்போ நம்ம பார்க்கிறோமே ஒரு ஜலம், அந்த ஜலம் இல்ல அது. மகாபிரளயத்தில் எந்த ஒரு அவ்யக்தம், எந்த ஒரு பிரகிருதி மட்டுமே மிச்சப்பட்டு இருந்ததோ, அந்த மிச்சப்பட்டிருந்த அந்த எனர்ஜி, அந்த சக்தி, அந்த சக்தியிலிருந்து முக்கிய பிராணனாக இருக்கக்கூடிய ஹிரண்யகர்ப்பன் பிறந்தார் என்கிறது வேதத்தில் உள்ள விஷயம். அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவர் இந்த சக்தியிலிருந்து பிறந்தவர், தோன்றியவர். இந்த சக்தியிலிருந்து முதல் தோன்றியவர் அவர்தான் என்கிறதுனால் அவருக்கு பிரதமஜன், முதலில் தோன்றியவர் என்றும் பெயர் உண்டு. சரி, இப்பொழுது அவரையும் தோற்றுவித்த எந்த ஒரு சக்தி இருக்கிறதோ, எனர்ஜி இருக்கிறதோ, எந்த ஒரு பிரகிருதி இருக்கிறதோ, அதன் தன்மையை நாம் காண்போமாக. புமான் ஏனம் தனுத உத்கிருணத்தி புமான் விதத்னே அதிநாகே அஸ்மின் இமே மயூகா உபசேதுரு சதஹா சாமானி சக்ருஹு தசரான் யோதவே என்கிறது ரிக்வேத மந்திரம். 10வது மண்டலம் 130வது சூக்தம் 2வது மந்திரம். புமான், புமானுங்கிறது புருஷன். புருஷன் என்கிற சொல் திருமாலை குறிக்கும் வேதத்தில். சஹஸ்ர சீர்ஷா புருஷா. புருஷன் என்றால் ஆண்மகன் என்று பொருள் கிடையாது. தத் புருஷஸ்ய புருஷத்வம், அந்தர்யாமியாக இருப்பதால் அவருக்கு புருஷன் என்று பெயர். புரி சேதே இதி புருஷா, முன்பேயே இருந்ததினாலேயும் அவருக்கு புருஷன் என்று பெயர். அப்படிப்பட்ட இந்த புருஷோத்தமன் திருமால் ஏனம் தனுதே, இந்த பிரபஞ்சத்தை விஸ்தாரப்படுத்துகிறார். பரிபாடலில் உள்ள சொல்லை காண்போம். மாயோய் நின் வயிர் பறந்தவை உரைத்தேம். திருமாலே, உம்மிடத்திலிருந்தே விஸ்தாரப்பட்டது இவ்வுலகம். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. புருஷோத்தமன் இப்பிரபஞ்சத்தை விஸ்தாரப்படுத்துகிறார். விஸ்தாரப்படுத்துவது மட்டுமல்ல, உத்கிருணத்தி, மறுபடியும் கிருதி வேஷ்டனை, வேஷ்டனம் செய்கிறார். அதாவது மறுபடியும் உள்ளடக்குகிறார். பாய சுருட்டுற மாதிரி சுருட்டுகிறார். புமான் விதத்னே, மறுபடியும் விஸ்தாரப்படுத்துகிறார். இது அவருடைய அனாதிகாலமான விளையாட்டு. இதை விஸ்தாரப்படுத்துவதற்காக அவருடைய சக்திகளை மேலும் மேலும் வெளிப்படுத்துகிறார். இமே மயூகா உபசேதுரு சதஹா. மயூகாக, கிரணங்கள், சக்திகள், எனர்ஜி, அவருடைய சக்திகளை அவர் வெளிப்படுத்துகிறார் என்கிற இடத்தில் வரக்கூடிய சொல் சாமானி சக்ருஹு தசரான் யோதவே என்கிறது. அது என்ன அப்படின்னு, சாம சப்தங்களை, அதாவது வேதத்தில் உள்ள சாமம், சாம என்று சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்தில். இந்த சாமம், இந்த சாம வேதத்தில் வரக்கூடிய சாமநாதங்கள், இந்த சாமநாதங்களை ஏற்படுத்தினார். இந்த சாமநாதங்கள் வேத நாதங்கள், வேத சப்தங்கள். இந்த வேத சப்தங்கள் பரவி, அந்த வேத சப்தங்கள் என்கின்ற சப்தங்களால் மேலும் மேலும் இந்த பிரபஞ்சம் பிரகடனமானது, மேனிஃபெஸ்ட் ஆனது என்று வேதம் சொல்லுவதால் இங்க அருமையாக பரிபாடலும் வாய்மொழி ஓடை மலர்ந்த. வாய்மொழி வேதம், வேத சப்தங்களால் ஆன ஓடை, அதுவே எனர்ஜி, பிரகிருதி. வேத சப்தங்களாலேயே ஆன ஓடை, அந்த வேத சப்தங்களால் ஆன ஓடை, அதில் தோன்றிய மலர்ந்த தாமரை, அந்த தாமரை பூவினுள் பிறந்தோனும், அதில் பிறந்த பிரம்மதேவன், அந்த பிரம்மதேவனின் தாதையும், அந்த பிரம்மதேவனின் தந்தையும். தாதை என்றால் தந்தை என்று பொருள். சம்ஸ்கிருதத்துல கூட தாத்தகா என்கிற வாக்கியம் உண்டு. தாத்தகா என்றால் தந்தை என்றும் பொருள், தாத்தகா என்றால் முப்பாட்டன் என்றும் பொருள். அதுல இருந்தா இது வந்துதா, இப்படி இதுல இருந்தா அது வந்தா, அதை பத்தி இப்போ விசாரம் இல்லை, அது விஷயம் இல்லைங்க. தாதையும், தாதையுங்கிறத சொல்லும் பொழுது தாத்தகா என்ற சொல் ஞாபகம் வந்தது, அதுக்காக சொன்னேன்.
பிறந்தோனும் தாதையும் தாமரை ஓடையில் மலர்ந்த தாமரையில் தோன்றிய பிரம்மதேவன் அவருடைய தந்தை தந்தை நீ என மொழியுமா. அந்த தந்தை திருமாலே நீரே, பிரம்மதேவனுக்கும் தந்தை நீர்தான் என்று மொழிகின்றன. எவை மொழிகின்றன? எது மொழிகிறது? அந்தணர் அருமறை, அந்தணர்களுடைய அருமறை வேதம். அது என்ன அந்தணர்களுடைய அருமறையும் சொல்லுவானே என்று கேட்டால், அந்தணர்கள் வேதத்தை கற்பித்தவர்களாக இருந்தனர், வேத சடங்குகளை நடத்துபவர்களாக இருந்தனர் என்கின்ற காரணத்தினால் வேதத்திற்கு அப்படி ஒரு பெயர் சூட்டுகிறது பரிபாடல், அந்தணர் அருமறை என்று. அருமறை வேதம், அதற்கு மறை என்று ஒரு பெயர். காரணம் என்ன என்றால், குறியீடுகளால் பேசுகிறது என்கிறதுனால் மறை என்ற பெயர். நேர்முகமாக பேசாமல் பரோட்ச பிரியாய் இவகி தேவாகா, பரோட்சமாய் வெளிப்படையாய் தத்துவங்களை பேசாமல் குறியீடுகளால், சிம்பல்ஸ் சின்னங்கள் பிரதீகங்களால் தத்துவங்களை உபதேசிக்கின்றன என்கிறதுனால் மறை என்று பெயர். மறைத்து பேசுவதால் மறை என்று பெயர். சம்ஸ்கிருதத்தில் சந்தசு என்கின்ற பெயரும் வேதத்திற்கு இதனால் தான் ஏற்பட்டது. மறை என்று தமிழில் பெயர். இந்த அருமறையில் பறைசாற்றப்படுகிறது திருமாலிடத்திலிருந்துதான் அண்ட சராச்சரமும் தோன்றின, விஸ்தரிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, திருமாலிடத்திலிருந்துதான் அந்த வேதமாகிய நீரோடை, அடிப்படை எனர்ஜி, அந்த வேதமாகிய நீரோடையிலிருந்து மலர்ந்த தாமரையில் பிரம்மன் நான்முகன் தோன்றினார் என்கிறதும், நான்முகனுக்கு தாதையாக இருப்பதும் திருமால் தான் என்கிறதையும் வேதத்திலிருந்து வேதம் பறைசாற்றுகிறது. அவ்வாறே நானும் பறைசாற்றுகிறேன் என்று இந்த கவி பாடுகிறார் பரிபாடலில்.